என்னன்னா அந்த கார் வந்து துரு பிடிக்காது, அந்த கார் எப்பவுமே ஷைனிங்காக இருக்கும், அந்த காருக்குள்ளே வரையிலே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு புது கார் வாங்கி என்ன ஸ்மெல் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். அந்த கார் நைட் டிரைவ் ஆகும்போது பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் ஒரு எலிகள்லேருந்து பாதுகாப்பு, அதே போல் ஒரு 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 வேறு ஏதாச்சும் ஒரு நைட் டிரைவ் பண்ணுறோம், மழை டயத்தில் டிரைவ் பண்ணுறோம், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள்னால தான் அந்த கார் வந்து ஓல்டாகி ஒரு மாதிரி ஆகும். அதெல்லாம் இல்லாமல் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் மெயின்டைன் பண்ணும்போது வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். இந்த கார் வெல் மெயின்டைன்டு கார் அப்படிங்கிறது வந்து திருப்தி கிடைக்கும். அந்த சினாரியோ இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப நல்லா வந்துருச்சு. அதனால தான் மக்கள் எல்லாருமே காரை எப்பவுமே இப்படி ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் 5K கார் கேரில் மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான சார்ஜு. நான் அந்த ஏஎம்சியெல்லாம் எங்ககிட்ட போட்டாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் அவங்க எந்த பிஸ்னஸ் ட்ரிப்பு, ஃபேமிலி ட்ரிப்பு, ஒர்க் ட்ரிப்பு எங்கே போனாலும் அந்த இடத்துல அதே சர்வீஸ் எடுத்துக்கலாம். அந்த ஏஎம்சி கூப்பன் மட்டும் எடுத்தால் போதும். அது எந்த சர்வீஸ் சென்டரில் போனாலும் எடுத்துக்கலாம். கீழே கஸ்டமர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக எங்கே போனாலும் சர்வீஸ் எடுத்துக்கலாம். கார் வாங்குறது காரி